பொதுவாகவே வீட்டில் எப்பயுமே வந்து பூஜையில் வந்து ஒரு 5 குண்டு பல்போ 10 பல்போ ஒரு 2 3 4 டியூப் லைட்டோ வச்சு சாமி கும்பிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான சம்பளம் தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே போன மாதிரி இருக்கும். வெத்தலை எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க, ஆஞ்சநேயர் கோயிலில் போய் 3 வெத்தலை வச்சு. ஒரு சிலருக்குலாம் அந்த சொத்தோட மதிப்பு வந்து குறையவே குறையாது. அது அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சூரியனுடைய ராகுவோ சந்திரனோட ராகுவோ, சூரியன் சந்திரன் எழுந்திருக்கும் போது ராகு கேதுவோ. முன்னோர்களுடைய ஜாதகம் இப்ப வாழ்றவங்களுக்கு சரிப்பட்டு வருமா? ஒரு 20 வயசுல 25 வயசு வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே இல்லை, 0 மார்க் தான் அவருக்கு. திரும்பி பார்த்தா 25 வயசுல பெரிய ஆளாகி இந்த 5 9 யாருக்கு பலமா இருக்கோ கீழ் மட்டத்தில் இருந்தா மேல் மட்டத்துக்கு வருவான்னு உறுதியா. இன்னைக்கு கட்சியில ஆட்சியில மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு. அவர் வந்து முத அந்த கட்சி எலெக்ஷன் அப்ப நாமினேஷன் தாக்கல் பண்ற போறப்ப யமகண்டத்துல தான் போனார். அப்ப யமகண்டமா நல்லது செய்யுமானாக்க நல்லது செய்யும். அது எப்ப நல்லது செய்யும்? வீடுகள்ல துர்மரணம் நிகழும். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து யாரும் குடி போக மாட்டாங்க. ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கும் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக. தாம்பாள தட்டு, நல்ல பெரிய தட்டு எடுத்துக்கணும், சில்வரோ வெங்கலத்தோ எடுத்துக்கிட்டு சுத்திலும் ஒரு 9 விளக்குகள், அகல் விளக்குகள். குலதெய்வம் பார்க்கவே முடியல அப்படின்றவங்க வீடுகள்ல இருந்தே செய்யணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு குலதெய்வத்தை நம்ம வீட்டிலேயே தக்க வச்சுக்கணும்? விரலி மஞ்சளை அதில் பக்கத்தில் வச்சிடணும். அந்த குலதெய்வத்தை பேரை வச்சுட்டு படத்தை பேரை வச்சுட்டு நீங்க அதை கும்பிட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இப்படி பிரச்சனை வரும்போது சோர்ந்துடாம அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக தான் பரிகாரங்கள், பலன்கள்லாம் இருக்கு. இதை பத்தி விரிவா சொல்றதுக்காக தான் எண்கணித மற்றும் பெயரியல் ஜோதிடர் NG குமரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரமே நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் சொன்னீங்க, பரிகாரங்களும் சொன்னீங்க. அப்படி இருந்தும் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. போன மாசம் வரைக்கும் ஒரு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போன மாசம்ன்றதை விட நேத்திக்கு வரைக்கும் கூட நல்லா தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு காலைல பார்த்தோன்னா ஒரே பிரச்சனைன்னு இருக்கும். இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கு ஏதாவது பலன்கள், பரிகாரங்கள் இருக்கா? இருக்கு. பிரச்சனை வர்றதுக்கு இல்லை, பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் நிறைய இருக்கு. எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பொதுவாகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. இந்த மாதிரி மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சொல்கிற எல்லாமே பொதுவான பலன்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது அதை முழுமையாக ஒரு சில விஷயத்தை சொல்ல முடியும்ன்றது அதுவும் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சில பரிகாரங்களை சொல்லியுமே அந்த வீட்டு குடும்பத்தில் வந்து அந்த தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனை இன்னும் குறையலை. சில பரிகாரங்கள் சொல்கிறோம், சார் சொன்னது செஞ்சோம், அது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது, அந்த ஒற்றுமை என்பது எங்களுக்கு கைகூடி வரல, சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதுக்கு சில பரிகாரங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கோம். இப்போ இல்லை சார் அது சரியாக வரல, எங்களுக்கு அந்த ஒற்றுமை இன்னும் வரலைன்னு சொல்லும்போது வீட்டில் என்ன அப்படின்னா சார், அந்த என்னம்மா அப்படின்னாக்கா அந்த வழக்கமாக வந்து வீட்டில் இந்த டியூப் லைட்டோ பல்போ புதுசாக மாட்டுவோம், ஏதாவது ஃபீஸாக போச்சுன்னா புதுசு வாங்குவோம் இல்லைங்களா. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள், நல்ல நாள் பார்த்து வீட்டில் ஒரு 4 5 டியூப் லைட்டோ 5 பல்போ வாங்கி வீட்டில் அந்த பூஜையில் வச்சிடணும். பூஜையில் வச்சு சாமி கும்பிடணும். அதில் சந்தனம் கும்பம் வச்சுட்டு சாமி கும்பிடணும். இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளில் வந்து தொடச்சி அதை வச்சு கும்பிட்றாங்க இல்லையா, அது மாதிரி இந்த டியூப் லைட்டோ பல்போ புது ஃபேனாக இருந்தால் கூட, ஒரு ஃபேன் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, சவுண்டு ஓவராக கராருன்னு கேட்குது, மாற்றணுன்னா கூட புது ஃபேனை வாங்கி அது என்னைக்கு மாற்றன்றதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி வாங்கி வச்சிடணும். பொதுவாகவே வீட்டில் எப்பயுமே வந்து பூஜையில் வந்து ஒரு 5 குண்டு பல்போ 10 பல்போ ஒரு 2 3 4 5 டியூப் லைட்டோ வச்சு சாமி கும்பிட்டே இருக்கணும். சாமி கும்பிட்றது தனிப்பட்ட மாதிரி அதுக்கு தனியாக பூஜை செய்யணும் அவசியம் இல்லை. சாமி கும்பிட்ற இடத்துல அது இருக்கணும், அந்த டியூப் லைட்டோ பல்போ இருக்கணும். எப்போ வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டியூப் லைட் ஒன்று ஃபீஸாக போச்சு, புதுசாக ஒன்றுனாக்க அந்த பல்ப் எடுத்து யூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி பல்பு அந்த பல்பை வந்து மாத்துறதுனால அந்த சண்டைகள். வீட்டுக்குள்ள, ஏன்னா நீங்க கும்பிட்டு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி கும்பிட்டு அந்த அந்த உங்களுடைய வைப்ரேஷன் வந்து அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த பொருள்கள் படும்போது மறுபடியும் அதை எடுத்து வீட்டில் அதை மாட்டி அதை வெளிச்சம் தரும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும், ஒளிமயமான வாழ்க்கையை தருறது அந்த ஒளியின் மூலம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒரு பல்பு பீஸா போச்சு, அது எந்த ரூமில் வேணா இருக்கலாம், அதை கொண்டு மாட்ட அந்த அந்த பீஸா போச்சு பல்பு புதுசாக வாங்கினா கூட இதை எடுத்து மாட்டிக்கணும். பல்பு குறையுதுன்னா புதுசாக மாட்டி வாங்கி வச்சுக்கணும். இது நாள் கணக்குலாம் இல்லை, குறைஞ்சது ஒரு நீங்கள் வச்சதுக்கப்புறம் 48 நாளுக்கு மேலே வந்துடும். அது எண்ணிக்கை கணக்கு இல்லை, எத்தனை நாள் எத்தனை மாதம் கணக்கு இல்லை, வச்சு அதை எடுத்து அதை வெளிச்சத்தை தரக்கூடிய நாள்ல இருந்து அந்த வீட்டுக்குள் புது வெளிச்சம் உருவாகும். நீங்கள் கும்பிட்ட உடனே அந்த கேட்டக்கூடிய விஷயத்தை அந்த வெளிச்சத்தின் மூலம் தெய்வம் தரும் என்பது நம்பிக்கை. நிச்சயமா அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். இப்போ கணவன் மனைவி சண்டை பத்தி சொன்னீங்க, அதுக்கு ஒரு பரிகாரமும் சொன்னீங்க. அதை விடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்ப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான சம்பளம் தான் இருக்கும். ஆனா ஒரு சிலர்னா பாத்தீங்கன்னா டக்குன்னு மேல போன மாதிரி இருக்கும், மேல போனவங்க டக்குன்னு சரிஞ்சு வர மாதிரியும் இருக்கும். இது எதனால மாற்றம்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதை மேலே போனவங்க சரிஞ்சு வராங்கன்ற விஷயம் நீ ஒரு மெஷர்மெண்ட் கேட்கல. எப்படின்னாக்கா லட்சங்களுக்கும் சம்பாதிக்கிறாங்க, கோடிகளும் சம்பாதிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் கீழ்மட்டத்துக்கு வந்துடுறாங்க, பழைய நிலைமையோட மோசமாகிடுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வரும்போது கடன் பிரச்சனை அப்படி இப்படி பல குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படின்னு அர்த்தம் கேட்குறது. அது அவங்களுடைய கிரக சூழ்நிலை, அந்த தசாபுத்தி சூழ்நிலை பார்க்கும்போது கரெக்டாக அப்படி தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிர தசையோ குருவின் தசையில் மற்ற கிரக புத்திகளோ அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அந்த மாதிரி உயரத்துக்கு போவாங்க, அந்த உழைச்சி சம்பாதிச்சு மேலே போவாங்க. சிலர் எதிர்பாராத மாதிரி நண்பர்கள் உதவினால மேலே வருவாங்க, எதிர்பாராத தன ஒரு வந்தவொடனே மேலே வருவாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்மளோட லைஃப் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் பார்க்குறோம், நம்மளோட சொந்தக்காரங்க நண்பர்கள் பத்திரிக்கை வகையில் பார்க்குறோம், எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது திடீர்னு வாழ்ந்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லி சூழ்நிலை வரும்போது இவங்களுக்கு ஒரு பயம் வரும். நமக்கு அது மாதிரி சூழ்நிலை வருமானு ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். இது இயற்கை. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி கீழே வந்துடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்க வரீங்க. இதுக்கு பொதுவான விஷயத்த தனிப்பட்ட முறை ஜாதத்தை சொல்ல முடியாதுனா கூட பொதுவான பரிகாரம் என்னன்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். அந்த வெத்தலை இருக்குங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெத்தலை எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லையா, ஆஞ்சநேயர் கோயிலில் போய் 3 வெத்தலை வச்சு அந்த 3 வெத்தலை மேலே அந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெய் அதை வச்சுட்டு பக்கத்தில் ஒரே ஒரு உளுந்த வடை, ஆஞ்சநேயருக்கு உளுந்த வடை வெத்தலை வைக்கணும். 3 வெத்தலை 1 பை 1 வச்சுட்டு அது மேலே கொஞ்சோண்டு வெண்ணெயை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு உளுந்த வடை. இது வீட்டில் செஞ்சதாக இருக்கணும், கடையில் ஒன்று இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் செஞ்சதை கொண்டு போய் ஒரு உளுந்த வடை அல்லது 3 உளுந்த வடை, சிறுசாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 1 வச்சுட்டு சுற்றிட்டு ஆஞ்சநேயர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தால் போதும். ஆனால் இது வந்து எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் செய்யணும், வாரம் செய்யணும். டெய்லி செஞ்சால் நல்லது, இல்லைன்னா வாரம் புதன்கிழமை நீங்கள் செஞ்சே ஆகும். அதை கும்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு சுற்றிட்டு சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு அவங்க மனசில் இருக்க குறைகள்லாம் சொல்லிட்டு அப்படியே வரணும். இதுதான் விதி, இதுதான் நல்லது, இது செஞ்சால் நல்லது. அந்த மாதிரி செய்கிறது மூலம் அவங்க வாழ்க்கையில் இழந்த சொத்துக்களை இழந்து சந்தோஷத்தை மீண்டும் பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன் சொன்னீங்கல்ல, அது ஒரு சிலருக்குலாம் அந்த சொத்தோட மதிப்பு வந்து குறையவே குறையாது. அது அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை, கஷ்டம்தான், அது சொல்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பேருக்கு அமையாது, அந்த மாதிரி வாழ்க்கை அமையாது. இந்த வலைத்தளத்தை பார்த்துட்டு கூட மனசு என்ன தோணும்னா நமக்கு அப்படி இருக்காதா, நம்ம மேலே வந்துட மாட்டோமா. நீங்கள் சொல்கிற வித்தியாசம் இருக்குது. ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்குது, கோடிகளும் சம்பாதிக்குது, அதில் குறிப்பிட்ட கோடினா ஒரு 100 கோடியா 1000 கோடியா 2000 கோடியா எவ்வளோ அந்த மெஷர்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கிரக அமைப்புன்னு வேணும் இல்லையா. பொதுவாக கிரக அமைப்பை பற்றி பேசும்போது எல்லாருமே வந்து குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் அதீத பலத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் உண்மைதான், நான் மாற்றத்தக்க கருத்தை இல்லை. ஆனால் என்னையை பொறுத்தளவு பெரும்பாலும் ராகு என்ற கிரகம், கேது என்ற கிரகம் இந்த சூரியன் சந்திரனோடு இணையும் போது, செவ்வாயோட இணையும் போது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் ஜாதத்தில் சூரியனுடைய ராகுவோ சந்திரனோட ராகுவோ, சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் போது ராகு கேதுவோ, செவ்வாயுடன் ராகுவோ, இந்த மாதிரி ஜாத அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு உயரத்தை உச்சத்தை தொடுறாங்க. நான் பார்த்துருக்கேன். அதாவது 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக கோடீஸ்வரன் அப்படின்னாலே இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த சூரியனோட ராகு கேது சந்திரனோட ராகு கேதுவோ, இது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி அமைப்பு பெற்றவர்கள், செவ்வாயோட ராகுவோ குருவோட ராகு அமைப்பு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து அவங்களுடைய
ஒரு சிரமமான காலகட்டத்துக்கு போயிட்டு மீண்டும் உயரத்துக்கு வரும்போது தான் அந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிக்கிறாங்க. பணக்கார விஷயத்த அந்த தன்மையை தொட்டு தான் வர்றாங்க, கீழே வராங்க. இப்ப நீங்க நல்லா சொன்னீங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, முன்னோர்களுடைய ஜாதகம் இப்ப வாழ்றவங்களுக்கு சரிப்பட்டு வருமா? ஏன் இருக்காது? இப்பயே வாழ்ந்துட்டு இருக்காங்களே! இப்பயே எவ்வளோ பேர் மிகப்பெரிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 20 வயசுல 25 வயசு வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. 0 மார்க் தான் அவருக்கு. திரும்பி பார்த்தா 25 வயசுல பெரிய ஆளாகி, அவர் வாழ்ந்து அவர் ஆயுள் முழுவதும் ஒரு 90 வயசு, 95 வயசு வாழ்ந்திருக்காரு. இப்ப நான் சொல்றேன், பேர சொல்ல விரும்பல. அவருடைய வாழ்க்கையில 20 வயசுல அவருடைய டர்னிங் பாயிண்ட். 24 வயசுல வந்து 2வது திருமணம் பண்றாரு. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்சியை நடத்தி, இயக்கத்தையே நடத்தி, இன்னைக்கு அவர் பிள்ளைகள்லாம் பெரிய ஆள் இருக்காங்களே! இதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவருக்கு முன்னாடி பூர்வ புண்ணிய ஸ்தானம் 0. அவரு புதுசா உழைச்சு சம்பாரிச்சு முன்னாடி வர்றாரு இல்லையா? ஒரு கட்சி இயக்கத்தை நடத்தி, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியம் 0. ஆனா இவருக்கு அப்புறம் வந்த பூர்வ புண்ணியம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கட்சியை நடத்தி கொண்டு போயிருக்காங்க பெரிய லெவல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க, வாழையடி வாழையா இந்த சொத்து வந்து தளர்ந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி இந்த வீழ்ச்சிக்கு காரணமும் முன்னோர்களுடைய ஜாதகமா? முன்னோர்கள் ஜாதகம்ன்றது அந்த கரெக்டா அது நீங்க சொல்ற கேள்வி கரெக்ட். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த அமைப்பு நல்லா இருந்தா தான், அந்த முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய நிலைமை, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயத்த அதுதான் காட்டும். இன்னொரு ஸ்தானம் 9ஆம் இடம். இந்த 5, 9 யாருக்கு பலமா இருக்கோ, கீழ் மட்டத்தில் இருந்தா மேல் மட்டத்துக்கு வருவான்னு உறுதியா சொல்றதுக்கு அந்த ஸ்தானம் தான் ஜோதிடர்களுக்கு பயன்படும். 5, 9 நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கெட்டு போச்சு வச்சுங்க. முன்னோர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில செய்த சில சம்பவங்கள், தகாத சம்பவங்களை வந்து இது கரெக்டாக சுட்டி காட்டும். அப்போ உங்களுக்கு இது பாதிக்கப்பட போகுது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு உதவியது 5ஆம் இடம் 9ஆம் இடம். 5, 9 பலமாயிடுச்சு வச்சுங்களேன், ஒரு முன்னோர்கள் வந்து சரியாக வாழலை, அதாவது நல்லா வாழலை, நல்ல ஒரு சந்தோஷமாக வாழலைன்னா கூட நீங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் நல்லா வாழ போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய இடமும் 5ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், கொள்ளு பேருங்க இது வரைக்கும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அது. அந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம போல சொல்லி பார்த்தீங்களா, சூரியன், சந்திரன், ராகு, செவ்வாய், குரு, இந்த கிரகங்கள் அமைப்பு நல்லா இருந்தால் இருக்கும். இருந்துச்சுன்னா அந்த முன்னாடி இருந்தக்கூடிய அந்த தெரியாமல் செஞ்ச சம்பவம் கூட இவங்க பாதிக்காது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா, நம்ம தினந்தோறும் வெளிய கிளம்பும் போதே இன்னைக்கு நல்லதே நடக்கணும், நல்லாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நினச்சிக்கிட்டே தான் வெளிய போவோம். இருந்தும் நம்மள மீறி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும். நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரியான உணர்வுகள்லாம் வரும். அது எப்படி எப்படியோ மாறிடும் அன்னைக்கு. அந்த மாதிரிலாம் தவிர்க்கணும்னா என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும்? எவ்வளோ விஷயங்கள் வந்து வீட்டை விட்டு இதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் வந்து சரியான நேரமாக இருக்கணும். இப்போ நம்ம சொல்லாமே எல்லாமே ராகுகாலம் எமௌண்டெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்து 11 மணிக்கு ஒரு ஸ்பாட்டில் இருக்கணும், ஒரு 12 மணிக்கு அந்த இடத்துல இருக்கணும்னாக்கா வீட்டிலேருந்து ஒரு அந்த ராகுகாலத்தை கிளம்புற மாதிரி சூழ்நிலை இருக்கும். 10 to 12 ராகுகாலம், 12 மணிக்கு இங்கே இருக்கணும்னாக்கா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா தான் இங்கே ஸ்பாட்டுக்கு போகணும். அப்போ ராகுகாலத்தில் போகணும். இதுக்காக 10 மணிக்கெலாம் வீட்டை வந்து கிளம்பி போய் ரோட்டில் நின்றுட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்புறம் குளிகை பார்ப்பாங்க, மாந்தி இருக்க உடனே பார்ப்பாங்க. இப்படிலாம் பார்த்தோம்னாக்கா எதுவுமே சரி வராது. அப்போ ராகுகாலமும் எமௌண்டமும் எதுவும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு கட்சியில் ஆட்சியில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். அவர் வந்து அந்த கட்சி எலெக்ஷன் அப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணுற போகிறப்ப யமகண்டத்தில் தான் போனார். இதுக்கு என்ன பண்ணுறது? 2 தடவை ஆட்சியில் இருக்கார், இப்பயும் ஆட்சியில் இருக்கார். யமகண்டத்தில் போனார். யமகண்டம் என்பது எதுக்கு குறிக்கும்? இப்போ யமகண்ட ராகுகாலத்தை பற்றி இப்போ பேச வரல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ யமகண்டம் நல்லது செய்யுமானாக்கா நல்லது செய்யும். அது எப்போ நல்லது செய்யுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இந்த யமகண்டம் ராகுகாலம் பார்க்கவே வேண்டாம். வீட்டை விட்டு கிளம்பும் போது மனைவி கிட்ட ஒரு ஸ்வீட்டே இல்லைன்னா ஜீனியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு இறங்கி போனால் போதும். அந்த நாள் இனிமையா யாராவது ஒருத்தர் இன்னும் கிளவராக கேட்பேன், மனைவி இல்லைன்னு நினைச்சிருந்து அம்மாட்ட வாங்கிட்டு போப்பா, ஒன்றும் தப்பு இல்லை, அப்பாட்ட வாங்கிட்டு போப்பா, இல்லை நீயே பையில வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டு வெளியே போப்பா, சூப்பராக இருக்கும். சிம்பிள். போனோன்னா அந்த காரியம் சந்தோஷமாக நடக்கும். இதுக்கு ராகுகாலம் எமௌண்ட்லாம் பார்க்கவே வேண்டாம். இதுக்கு பார்க்கக்கூடாதான்னு இன்னொரு கேள்வி கேட்பார் ஒருத்தர், உள்ள கமெண்ட்டில் வந்து கேட்பார். அதெல்லாம் உண்மையில பார்க்கணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது சரி. இது ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல முறையில எக்ஸாம் எழுதணும்னா என்ன மாதிரியான பரிகாரம்? இப்ப அவங்களால பரிகாரம்லாம் செய்ய முடியாது. அதனால அவங்க அம்மா அப்பா செய்யற மாதிரி ஏதாவது சுலபமா பரிகாரம் இருக்கா? இல்லை, முதல்ல படிக்கணும். இது முக்கியம். இது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் படிக்கிற பையனுக்கு பரிகாரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது பொதுவாக நல்ல மார்க்கணும். படிக்காத பையனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் படிக்க மாட்டான், அங்கே பாஸ் ஆக மாட்டான். வேறு மிடில் கிளாஸாக இருப்பாங்க, அதாவது மீடியமாக படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி வரலாம். என்ன மாதிரி செஞ்சால் நல்லது அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன்.
இவங்க ஒரு 10 பேனா எழுதக்கூடிய பேனா வந்து ஹயக்ரீவர்கிட்ட போய் தெய்வத்திட்ட போய் வணங்கி அந்த 10 பேனா ஐயர்கிட்ட கொடுத்து வர்றவங்ககிட்ட கொடுங்க சார் இந்த பேனாவை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பயனுக்குரிய 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல நட்சத்திரம் அவன் ஜாதப்படி 4 நட்சத்திரம் பார்த்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு போய் ஹயக்ரீவர்கிட்ட இல்லை 4 நட்சத்திரம் பார்க்கல அப்படின்னா புதன்கிழமை போய் கொடுத்து இந்த 10 பேனாவோ 10 பென்சிலோ 10 ரப்பரோ கையில் கொடுத்து வர்றவங்ககிட்ட கொடுங்க சார் நீங்களே பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சாமி கும்பிட்டு வந்துட்டு அந்த பேனாவில் ஒரு பேனாவோ பென்சில் வாங்கி வச்சு போய் எழுதினா போதும். அவங்க நல்ல முறையில் நல்ல நிச்சயம் நல்லது நடக்கும். அந்த ஹயக்ரீவரின் அருள் கிடைக்கும் போது இவர் அறியாமையே அந்த பதில்கள் இவருக்கு வேண்டப்பட்ட கேள்விகள் வரும், இவர் படித்த கேள்விகள் வரும். இவர் தெரியாமல் எதாவது எழுதினா கூட இவருக்கு நல்ல மார்க் தெரியும். இவர் இல்லை எதுவுமே எழுதினா கூட அவர் திருத்தக்கூடிய ஆசிரியருடைய மனம் வந்து அன்றைக்கி நல்ல சூழ்நிலை ஒரு மார்க் போடும். இதை உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சின்ன பிள்ளையில அம்மா அப்பா பேச்சு கேட்டு நல்லபடியாக வளர்ந்துருக்கும். அதுக்கு ஒரு வயசு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பேச்சு கேட்காது, அம்மா அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, சொல் பேச்சு கேட்காத பிள்ளையா மாறிடும். இதுக்கு அம்மா அப்பா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணி குழந்தைய அவங்க சொல்ற பேச்சு கேட்க வைக்கலாம்? அந்த வீட்டோட அமைப்பு இருக்குங்களா, அந்த வீட்டோட அமைப்பு அது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம வாஸ்துக்குள்ளே நான் போகலை, எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து எப்பயுமே ஒரு நறுமணம் கமலக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். இதுக்காக நம்ம செண்டு போட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். இப்போ ஊதுபத்தியோ இந்த சாம்பிராணி இருக்குங்களா, இது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டு தான் அந்த நறுமணத்தை இந்த ஊதுபத்தியை பொருத்தணும், சாம்பிராணியை பொறுத்து வைக்கின்றது கிடையாது. நீங்கள் முன்னாடியே ஒரு சாம்பிராணி பாக்கெட்டோ ஊதுபத்தி பாக்கெட்டோ வாங்கி பூஜையில் வச்சிடணும். நீங்கள் கேட்கலாம் இது எப்பயுமே பூஜையில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு 4-5 பாக்கெட்டு ரெண்டுமே வாங்கி அதில் சந்தன குங்குமம் வச்சுட்டு ப்ரிப்பேர் எப்பயும் வாங்கி வச்சிடணும். அதை வச்சுட்டு ஒரு 48 நாட்கள் அந்த சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் அந்த சாம்பிராணி ஊதுபத்தி இருக்குல்ல, டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் காலையில் ஒரு சாமி கும்பிட்டு நான் வெள்ளி செவ்வாய் கும்பிடுவேன் அப்படின்னா டெய்லி கும்பிடணும். ஒரு 6 மணிக்கு ஒரு 9 மணிக்கு அந்த ஊதுபத்தியை ஒன்று பொருத்தி வைக்கணும். எத்தனை ரூம் இருக்குது அத்தனை ரூம்லேயும் ஊதுபத்தியை பொருத்தி வைக்கணும், இந்த சாமானியை பொருத்தி வைக்கணும். டெய்லி காலையில் 6 to 9 ஈவினிங் 6 to 9 அந்த வாசனை வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வாசனையோடைய தன்மை அந்த பிள்ளையுடைய மனத்தை மாற்றும், பெற்றோருடைய மனசை மாற்றும். அவள் என்ன சொன்னாலும் நம்ம திருப்பி நம்மளுடைய மனசே மாறி அவனோட இசைந்து போகக்கூடிய சூழ்நிலையோ அந்த பையனுடைய மனசே மாறி அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு போகக்கூடிய மனம் நல்ல சூழ்நிலை உருவாகும். ஆனால் இது டெய்லி செஞ்சே ஆகணும். நான் வெள்ளி செவ்வாய் கும்பிடு டெய்லி அந்த ஊதுபத்தியோ சாமானியோ பொருத்தி ஆகணும். நறுமணம் சமரக்கூடிய அந்த பொருட்களை வச்சாகணும். ரோஜா பூவோ தாமரை பூவோ வச்சு அந்த சூழ்நிலையை மாற்றணும். அந்த ரூமில் இருக்கக்கூடிய தன்மையை மாற்றும். அப்போ அந்த பையன் நல்லபடி சொல்லி வச்சு கேட்பான்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு ஒரு சொந்த வீடு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். தலைமுறையாக பார்த்தீங்கன்னா அவங்க வாடகை வீட்லேயே இருந்திருப்பாங்க. ஒரு அப்பா என்ன நினைப்பாரு, நம்ம பிள்ளையாவது சொந்த வீடு கட்டிடாதா, நம்ம பிள்ளைக்காவது சொந்த வீடு கிடைச்சிடாதா அப்படின்ற ஏக்கம் வந்து காலங்காலமாக தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு. அப்படி என்னன்னா இந்த இந்த ஒரு படி இருக்கு இல்லையா, படி அளப்போம் இல்லையா, அளக்கக்கூடிய படி இருக்கு இல்லையா, அந்த படியில் நெல் இருக்கு இல்லையா, நெல்லை கொட்டி அப்படி குமிச்சு அப்படி வச்சிடணும். மேலே முக்கால் சைஸ் இப்படி குமிச்சு வச்சு பிரமிட் மாதிரி குமிச்சு வச்சுட்டு அது மேலே ஒரு சங்கு வச்சிடணும். அது இடம்புரி வடம்புரி எந்த சங்கில் வச்சுட்டு அந்த சங்கு மேலே சந்தனமும் வச்சு நல்லா டிசைன் பண்ணி வச்சிடணும். 2 பக்கமும் வந்து இந்த யானை இருக்கு இல்லையா, கஜலட்சுமி படம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கம் யானை நிற்கும் பார்த்தீங்களா, சென்ட்ரல் லட்சுமி இருக்கும். அந்த மாதிரி 2 பக்கம் யானையை வச்சுட்டு மேலே சங்கை வச்சுட்டு நான் வீடு கட்டிடுவேன், வீடு கட்டும்போது நான் வைக்கக்கூடிய செங்கல் முதல் செங்கல் இதுவாக தான் இருக்கணும், டச்சு பண்ணும்போது வாஸ்து பண்ணும்போது இந்த செங்கல் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெளியில் போய் ஒரு கடையில் ஒரு செங்கலே வாங்கிடணும். வாங்கிட்டு அதில் வந்து ஒரு சிவப்பு நிற பட்டு நூல் சுற்றி வச்சுட்டு அதை சந்தனமும் வச்சுட்டு அந்த படி இருக்கு இல்லையா, அந்த படிக்கு போய் வச்சிடணும். வைக்க இடமில்லைன்னு சொல்லக்கூடாது, உருவாக்கணும். வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த செங்கலில் சந்தனமும் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டே இருங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த செங்கல் நீங்கள் கொண்டு போய் சொந்த வீடு கட்டுறதுக்கு இந்த செங்கலை முதல் வைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் இது உடனே செய்யாது. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கணவன் மனைவி ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அப்பா அம்மா ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கட்டாயம் சீக்கிரமாக சொந்த விடுவாங்க. ஆனால் அந்த செங்கலத்தை முதல் வைக்கும்போது அந்த வேலை பார்க்கக்கூடிய கொத்தநாட்டை கொடுத்தோம்னா முதல் செங்கலை வச்சு இதை செய்யுங்க சார்னா கரெக்டாக நடக்கும், கூடி சீக்கிரம் நடக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ ஒரு வீடை பற்றி பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் துர்மரணம் நிகழும். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து யாரும் குடி போக மாட்டாங்க. ஒரு வித பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கும் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி இருக்கவங்க வீடு போக முடியலேன்ற ஒரு ஏக்கமும் கஷ்டமும் இருக்கும்.
அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம்? அதாவது நீங்க சொல்றது வீடு விற்க முடியலையே அல்லது அந்த விற்கவும் முடியல, அங்க வாழவும் முடியல, வாழ ஒரு மாதிரி முடியல. பய உணர்வோட இருக்குமே அப்படின்ற ஒரு இது. நீ சொல்றதுல ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, ஒரு சிலருக்கு வந்து அந்த வீட்டை தாண்டி இன்னொரு வீடு வாங்கி போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ம். அவங்களுடைய பொருளாதாரம் அப்படி இருக்கும். ஆனா வீடை வித்துருவோமா வேண்டாமல் மைண்ட்ல ஒரு ஆஸ்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும். எல்லாருக்கும் இது இயல்பு. நீங்க சொல்றது உண்மை. ஒரு சிலருக்கு என்ன பண்ணாக்கா வித்துட்டு ஒரு ஒரு வாடகை வீடு போயிடுவோம். இந்த வீடு இருக்கட்டும். நேரம் வர்றது அப்ப விற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த வீடை வித்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த துர்மணம் நடந்த உடனே அவங்களுக்கே இருக்க பிடிக்காது. ஆனா வாங்க வரவங்க இதை கேள்விப்பட்டு அவங்களும் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. இது உண்மைதானே? உண்மைதான். அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஆம், அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போயிடணும். போயிட்டு அந்த இவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வாடகை வீடு போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் ஒரு தாம்பாள தட்டு, நல்ல பெரிய தட்டு எடுத்துக்கணும். சில்வரோ வெங்கல தட்டோ ஏதோ எடுத்துக்கிட்டு சுற்றிலும் ஒரு 9 விளக்குகள், அகல் விளக்குகள். இந்த கார்த்திகை மாதம் வாசலில் வைப்போம் பார்த்தீங்களா விளக்கு, அந்த மாதிரி விளக்குகள். அது வந்து மண்ணில் செஞ்சதாக இருக்கலாம், அல்லது வந்து பித்தளையிலையோ வெங்கலத்தை செஞ்ச 9 விளக்குகள் அந்த தாம்பளத்தை சுற்றி வைக்கணும். 9 விளக்குகள். அதில் இலுப்பை எண்ணெயோ விளக்க எண்ணெயோ அல்லது நெய்யோ எது வேணாலும் ஊற்றிக்கிட்டு 9லையும் திரி வச்சுட்டு அது வடக்க பார்த்தோ கிழக்க பார்த்த மாதிரி வச்சுட்டு சாமியை கும்பிடணும். சென்டரில் எப்பயும் ஒரு சின்ன கும்பத்தில் வந்து ஒரு மஞ்சள் கலந்து தண்ணி வச்சிடணும். வச்சுட்டு அந்த டெய்லி கும்பிடணும். அந்த விளக்கு எரிய விடணும், டெய்லி கும்பிடணும். டெய்லி கும்பிடும்போது அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்னாக்க அந்த வீடு விற்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் போய் வெள்ளி செவ்வாய்க்கு தெளிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு விற்கணும்னு சொன்னவனே வீடை ஃபுல்லாக வாஷ் பண்ணி புது பெயிண்ட் அடிச்சிடணும். அடிச்சுட்டு இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த வீட்டில் தெளிக்கணும். இவங்க கும்பிட்றாங்க இல்லையா, அந்த தண்ணி கொண்டு இந்த தண்ணி வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 21 நாட்கள் வச்சுருந்தா போதும். 21 நாட்கள் கழித்து அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு பெரிய பெரிய பக்கெட்டில் தண்ணியை கலந்து தண்ணி எடுத்து இதை கலந்து கொண்டு போய் தெளிச்சு விடணும். வீடு பூரா தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டால் நிச்சயம் அந்த வீடு நல்ல விலைக்கு போகும். சிலர் வந்து வீடை விற்கவே கூடாது, அந்த வீடு எங்ககிட்டே இருக்கணும், நடந்து போச்சு அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஏன்னா அந்த அந்த வீடு எங்களுக்கு பூர்வீக வீடு, எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது, எங்கள் தாத்தா கொடுத்ததுன்னு, அது பரம்பரை வீடு, இது அப்படியே எங்களுக்கு பேரன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா அந்த தாம்பாள தட்டு சொன்னி பார்த்தீங்களா, 9 விளக்குகள் விளக்கு போட வச்சுட்டு சென்டரில் வந்து அந்த சங்கு வச்சிடணும். சங்கு, ஒரே ஒரு வில்லு இருக்கு இல்லையா, வில்லு மாதிரி அது பிளாஸ்டிக்கில் விற்கும், அதை வச்சுட்டு ஒரு அம்பு வச்சுட்டு சங்கு, மறுபடியும் அந்த அந்த கும்பம் சொன்னேன் இல்லையா, அதில் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு டெய்லி கும்பிட 48 நாட்கள் கழித்து அந்த தண்ணியை கொண்டு போய் அங்கே தெளிச்சு விட்டால் போதும். மேலே கீழே மாவிலை தொட்டு தெளிச்சு விடணும். செஞ்சால் போதும். சிம்பிள். சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, அதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும், நல்லது நடக்கும். நல்லா சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கும்போது ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும், இங்கே ஏதோ பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அங்கே எதுவுமே இல்லைன்னா கூட அந்த மாதிரியான உணர்வு தானாகவே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்? இதுக்கு நான் முதல்ல சொன்ன அந்த வாசனை பொருட்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, பசங்க சொல் பேச்சு இதே தான். எப்பவுமே வீட்டுக்குள்ளே அந்த ஊதுபத்தி வாசமோ சாம்பிராணி வாசமோ இருந்துகிட்டே இருந்தால் போதும். அது கெட்ட வைப்ரேஷன் வெளியே போயிடும். அதுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம். அவங்க குலதெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க குலதெய்வத்தில் போய் சாமி கும்பிட்டு வருஷத்துக்கு ஒட்டி போவாங்க. ஒட்டி போகும்போது அந்த குலதெய்வத்தோட கும்பிட்டுட்டு அந்த குலதெய்வத்தோட பாதத்தில் அந்த அந்த 16 1 ரூபா காயின். ஏன்னா குரு என்றால் தெய்வத்துடைய கிரகம், குருவுக்கு திசையுடைய காலகட்டம் 16 1 ரூபா காயினை இங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்தாந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு அந்த உங்களுடைய வீட்டில் அந்த பூஜை பூஜையில் அலமாரியில் வச்சிடணும். அதை கும்பிட்டுட்டே இருக்கணும். நிச்சயமாக கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் அந்த குலதெய்வத்துக்கு போய் இல்லையா, அந்த மஞ்சள் துணியில் இருக்கிறது 16 1 ரூபா காயின் எடுத்து அங்கே இருக்க உண்டியில் போட்டுடணும். நிச்சயம் இது செஞ்சீங்கன்னா நல்லா நடக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ குலதெய்வம்னு சொன்னீங்களே சார், சில பேர் ஊரை விட்டு ஊரை வந்திருப்பாங்க, குலதெய்வம் பார்க்கவே முடியல அப்படின்றவங்க வீடுகள்ல இருந்தே செய்யணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு குலதெய்வத்தை நம்ம வீட்டிலேயே தக்க வச்சுக்க முடியும்? குலதெய்வத்தை தக்க வைப்பு என்பது கஷ்டம், குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் என்பது கரெக்ட். இன்னைக்கு எப்பவுமே ஏன்னா பங்காளிகள் 10 பேர் 50 பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே அது தேவையான விஷயம். அத்தனை பேருக்கு அவருடைய அருள் வேண்டும் அப்படின்னா அந்த குலதெய்வத்துடைய படமும் வீட்டில் நிச்சயம் வைக்கணும். படத்தை வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து நிச்சயமாக நீங்கள் இந்த எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, விரலி மஞ்சளை அதில் பக்கத்தில் வச்சிடணும். அந்த குலதெய்வத்து பேரில் வச்சுட்டு படத்தை பேரில் வச்சுட்டு நீங்கள் அதை கும்பிட அந்த 48 நாள் கழித்து அந்த விரலி மஞ்சள் எடுத்துக்கொண்டு குலதெய்வத்தை பாத்திரம் வச்சுட்டு பூஜையில் வச்சுட்டு அந்த அந்த பாத்திரம் வச்சுட்டு வந்தால் போதும்.
அந்த விரலி மஞ்சளுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பூஜையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு 48 நாளுக்கு வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தையும் மந்திரங்களையும் சொல்லியிருப்பீங்க. அந்த மஞ்சள் தூளை 48 நாட்கள் கழித்து அந்த எடுத்து முடிச்சுக்கிட்டு கொண்டு போய் அவங்க குலதெய்வம் பாதத்தில் வச்சுட்டு சாமி கொண்டு வந்தால் போதும். இப்ப நம்மளால அங்க போக முடியலன்னா அந்த மஞ்சள் என்ன பண்ணணும்? நிச்சயம் போக முடியும். ஏன் போக வச்சிரும். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் போக வச்சிரும். போக முடியலன்னா, நீங்கள் போக முடியல, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இங்கே அந்த ஊருக்கு போகிறவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட கொடுத்து விட்டு இங்கே வைக்க சொன்னால் போதும். நிச்சயம் நல்லது. இப்போ குலதெய்வம் பத்தி நிறைய சொன்னீங்க சார். குலதெய்வமே தெரியாதவங்க என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சு குலதெய்வத்தை திரும்ப கொண்டு வர முடியும்? குலதெய்வமே தெரியாதவங்களை வந்து இவ்வளோ நாள் அது வரைக்கும் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க இல்லையா, குலதெய்வம் கும்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த தெய்வத்தில் போய் வணங்கினாலே போதும். அந்த தெய்வத்தை போய் இவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த குடும்பத்தோடு போய் உட்காரணும். அதாவது குலதெய்வம் தெரியாமல் வேறு ஏதோ ஒரு தெய்வத்தை தெய்வமாக நினச்சி கும்பிட்டுருப்பாங்க, குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே போய் இந்த தெய்வத்தை ஒரு 9 முறை வணங்கி வந்துட்டு இந்த பௌர்ணமி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு 9வது பௌர்ணமி போய் காமிச்சிடும். அவங்க குலதெய்வம் காமிச்சிடும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் காமிக்காது. என்ன காரணம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த குலதெய்வம் வந்து முன்னோர்களால் வந்து சிதைக்கப்பட்டிருக்கும், அழிக்கப்பட்டிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அதை அணுக முடியாத அளவுக்கு அந்த தெய்வம் மறைக்கப்பட்டிருக்கும். அவங்க கிட்டக்கே போக முடியாது. அந்த குலதெய்வத்தை வணங்கினாலே உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்து வராதுன்ற சூழ்நிலை அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அவங்க தேடி போகாமல் இருப்பது நல்லது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் தெரியாத வரை ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு, ஒரு ஜோட சொல்லிட்டாருன்னு புதுசாக ஒரு தெய்வத்தை குலதெய்வம் நினச்சி கும்பிட ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்க பல பிரச்சனையை சந்திச்சாங்க. என்னன்னாக்கா ஏற்கனவே கும்பிட்ட தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டுக்காமல் போனதோடைய விளைவா என்னன்னு தெரியாது. அதோடைய மாற்றம் தரும். அதுவும் நிச்சயம் அது ஒரு மாற்றத்தை பிடிக்காத மாற்றத்தை தெரியும். இவ்வளோ நாள் என்னை கும்பிட்டுட்டு அங்கே குலதெய்வம் போனேனாக்கா இப்போ இந்த தெய்வத்துக்கு என்ன மரியாதை? இவ்வளோ நாள் உங்களை கட்டி காப்பாற்ற இல்லையா, என்னை கும்பிட அது கேட்கும் இல்லையா. அப்போ அந்த மாற்றம் உருவாகும், நெகட்டிவ் மாற்றம் உருவாகும். உண்மையிலே உங்கள் போன தெய்வம் உண்மையான குலதெய்வமாக இருக்கலாம், தெரியாமல் மாறி கும்பிட்டுருக்கலாம். ஆனால் இந்த தெய்வத்தை கைவிடக்கூடாது. அப்போ ஒரு நாள் இந்த குடும்பம் காப்பாற்றுச்சு இல்லையா, அவருக்கு என்ன மரியாதை? அப்போ அந்த தெய்வத்தோட முறையிட்டு அனுமதி வாங்கி போகும்போது திருப்பி இந்த தெய்வத்தையும் விடக்கூடாது. இவ்வளோ நாள் வளர்த்த தெய்வத்தையும் விடக்கூடாது. உண்மையிலே அந்த தெய்வம் குலதெய்வமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேற. தெரிஞ்சோ தெரியாமல் போயிருப்பீங்க, அது உண்மையான குலதெய்வம் தெரியாது. ஆனால் இந்த தெய்வத்தை விடக்கூடாது. இந்த தெய்வத்தை விடாமல் இந்த தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தையும் கும்பிடணும். உண்மையிலே அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமும் எந்த மக்களையும் எந்த குழந்தையும் தண்டிக்காது. ஆனால் இது இயற்கையாக வந்து நீங்கள் தெய்வத்தில் போனவுடனே நீங்கள் போய் கும்பிட்டு மரியாதை கேட்பீங்க. ஒருத்தர் வந்து என்னையா வந்து கும்பிட்டு கண்டுக்க மாட்டேங்கிற, உனக்கு எவ்வளோ நேரம் கும்பிட்டேன், போயா வாயான்னு பேசுவார். ஆனால் அந்த அன்பை காட்டும். நீங்கள் மட்டும் போயா வாயான்னு பேசும்போது அந்த தெய்வத்தை திருப்பி கேட்காதா? அந்த கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும், நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது நல்லதாகவும் இருக்கலாம், பிடிக்காத சம்பவமாக இருக்கலாம். அந்த தெய்வத்தோட தன்மையை பொறுத்து. புது தெய்வத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா, கண்டுபிடிச்சிங்க இதை உண்மைனாக்கா, ஏற்கனவே கும்பிட்ட வளர்த்த தெய்வத்தை விடக்கூடாது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாரும் வீடுகளில் செடிகள் பறவைகள்லாம் வளர்க்குறாங்க. செடிகள்னும் போது அழகுக்காக நிறைய செடிகள் வளர்க்குறாங்க. அது நல்லதா கெட்டதா சார்? இல்லை, செடிகள் வளர்ப்பது வந்து அந்த அந்த தோற்றத்தை நல்ல மாறுபாட்டை கொடுக்கும். வீட்டுக்குள்ள நுழையும் போது, வீட்டிலேருந்து வெளியே பார்க்கும்போதோ அந்த செடிகளை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது, இந்த செடி எப்படி வச்சிங்க, நல்லா இருக்குது, அருமையாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க பெருமைப்பட்டுக்குவாங்க. நான் நேற்று வாங்கினேன், போன வருஷம் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இல்லை அதில் வந்து ஒரு வேறுபாடு வித்தியாசம் என்னன்னாக்கா, அந்த முட்கள் உள்ள செடியை வளர்ப்பது நல்லதில்லை. பொதுவாக அது வந்து தவிர்ப்பது நல்லது. பொதுவாக செடி எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதகப்படி ராசிப்படி சில வழக்குன்னு சொல்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு செய்கிறாங்க. பொதுவாக செடிகள் இருப்பது நல்லது, கலர் கலர் பூக்கள் இருப்பது நல்லது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லேயும் அந்த செடிகள் வளர்ப்பதற்கு வசதிகள் இருந்தால், சுற்று வட்டாரம் இடம் கொடுத்தால், நான் எல்லாருமே சொல்கிறது இந்த செடிகளை வைங்கன்னு சொல்லுவேன். ஒரே பூச்செடியில் துளசியும் தொட்டாச்சினியும் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரே பூச்செடி 2 தனித்தனியாக இருக்க வேண்டாம். ஒரே தொட்டியில் துளசியும் தொட்டாச்சினியும் ஒரே தொட்டியில் வைக்கிற மாதிரி வளர்த்துக்குங்க. இன்னொன்று மருதாணி மரம் இருக்கு இல்லையா, அந்த மருதாணி மரம் வீட்டில் அவசியம். மருதாணி மரம் அவசியம் இருக்கணும். அந்த மருதாணி மரத்துக்கு பக்கத்தில் இந்த செடி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பருக்கு சொன்னேன், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் வீட்டில் இடம் ஸ்பேஸ் இருக்குது, நான் வைக்கிறவனு வச்சதுக்கு அப்புறம் அவர் வீட்டில் கடன் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வராதுன்னு தெரிஞ்சுமே ஒரு அமௌண்ட்டு திருப்பி வந்திருக்கு. சார் வச்சு எனக்கு வந்து ஒரு 1 மந்தில் அந்த பணம் வந்துருச்சு சார்னார். ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு சம்மந்தமாக நான் சொல்லவே இல்லை. ஆனால் இது நான் சொன்னது வேறு காரணங்கள். அந்த வீட்டை சுற்றிக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியே போகும், நெகட்டிவ் தீய சக்திகள் வெளியே போகும்.
குடும்பத்தில் நல்லது நடக்கணும் பொதுவாக தான் சொன்னேன். ஆனால் கொடுத்த கடன் நான் கடன் கொடுத்தேன் திருப்பி கொடுத்தான்னு ஆச்சரியமாக இருக்குது. நல்லது நினச்சி செடிகள் வந்து இந்த மாதிரி நன்மைகளும் இருக்குது. வீட்டுக்குள்ள சுப காரியங்கள் சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி பறவைகள்லாம் வளர்க்கறது நல்லதா சார்? பறவைகள் வீட்டில் வளர்க்குறது தவறு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு குருவி இருக்கு இல்லைங்களா, நம்ம குருவியை வளர்க்க முடியாது, இப்போ குருவி கிடையாது. ஆனால் குருவிகள் வந்துட்டு போகிற அளவுக்கு வீட்டில் வெளியில் அந்த இடங்கள் வீட்டில் இடம் கொடுத்தா, வீட்டில் இடம் இருந்தாக்க குருவி வந்துட்டு போகிற அளவுக்கு கூடு கட்டி வைப்பது நல்லது. அது சில விலங்குகள் இப்போ நாயோ பூனையோ அதை ஏறி அது தொந்தரவு செய்யாத அளவுக்கு அந்த கூடுகள் தொங்க விட்டு இப்போ அதான் செஞ்சு கொடுக்கணும். யூடியூப்பில் எவ்வளோ பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த குருவிகள் வந்துட்டு போகிற அளவுக்கு அதுவாக வரணும், அதுவாக போகணும். நம்ம வளர்க்கக்கூடாது. இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது, கிளிகள் வளர்க்குறது. இப்போ கிளிகளை வளர்க்கணும் கவர்மெண்ட்டு சட்டம் போட்டாங்க வேறு. பறவைகள் வளர்ப்பது நல்லதில்லை என்னையை பொறுத்தளவு. அப்போ லவ் பேர்ட்ஸும் வைக்கிறாங்களே சார், என்னையை பொறுத்தளவு நான் ஒத்துக்கவே மாட்டேன். வீட்டில் கிளிகள் வளர்ப்பது தவறு. விலங்குகள் இருக்கலாம், பெட் அனிமல் இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதுகளை கிளிகள் வளர்ப்பது தப்பு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் வீட்டில் அந்த பறவைகள் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் நிரந்தரமாக ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்க்குறவங்க அவங்களே உணர்வாங்க. ஆனால் பறவைகள் வளர்ப்பது நல்லதில்லை. இந்த நிகழ்ச்சி மூலிமா நேயர்களுடைய நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு நிறைய பரிகாரமும் சொன்னீங்க, பலன்களும் சொன்னீங்க. குமுதம் பக்தியின் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.